வீட்டில் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும், பணம் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இருக்க வேண்டிய ஐஸ்வர்ய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது சமையல் அறையில்கான மிக அற்புதமான டிப்ஸ். இந்த டிப்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஐஸ்வர்ய பொருள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கட்டாயமாக அந்த பொருட்கள் இருக்கிறதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். வீட்டில் செல்வம் சேரணும்னா இந்த பொருள்களை கண்டிப்பாக வாங்கி வைக்கணும். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுவதும் தரித்திரியம் சூழ்வதும் அந்த வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்களால் தான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு சில விஷயங்களை சரிவர கடைப்பிடிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே சுபிக்ஷமாக இருக்கும். அதன்படி பார்த்தோன்னா வாழ்க்கையில் நல்ல செல்வ நிலையான வாழ்வை வாழ அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும், எந்தெந்த விஷயமான பொருட்களை கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோன்னா முதல்ல காலை வேளையில் தீபம் ஏற்றுவதை வழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும். மற்ற நேரங்களை காட்டிலும் இந்த நேரத்தில் நம்ம செய்யும் ஒவ்வொரு பூஜையும் பல வகையில் பலனை தரக்கூடியது அப்படின்றதுனாலும், அப்படி செய்ய முடியாதவங்க அந்தந்த நாளில் கூறிய விசேஷமான ஹோரையில் பூஜை செய்வது ரொம்பவே சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் பூஜை அறை எப்பொழுதுமே சுத்தமாகவும் நறுமணத்தோடும் இருக்க வேண்டும் அப்படின்னும், இறைவனுக்கு நறுமணம் மிக்க மலர்களாக சாற்ற வேண்டும் அப்படின்னும், அதோடு சேர்ந்து ஒற்றை இதழ் செம்பருத்தி மலரை வைக்கும் பொழுது தன ஆக்கர்ஷணம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. கண்டிப்பாக பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருட்களின் லிஸ்ட்டில் இந்த ஒற்றை செம்பருத்தி அப்படிங்கிறது முக்கியமாக பொருளாகவே இடம்பெற இருக்கணும். பூஜை அறையில் எந்த காரணத்திற்காகவும் சில்வர் பொருட்களை பயன்படுத்தவே கூடாது. செப்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம் அல்லது வெள்ளி நிறத்திலான பாத்திரத்தை பூஜை அறையில் கண்டிப்பாக அந்த பொருள் இருக்குமாறு நம்ம பார்த்துக்கிட்டோம்னாலே செல்வம் சேருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது.